ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு அதிசயம். நேத்தி மிஸ் பண்ணல சிட்டுக்குருவி. அதே சிட்டுக்குருவி இப்போ வந்திருக்கு. மறுபடியும் அதே இடத்துல தூங்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். முடிஞ்சா இன்னைக்கு பிடிச்சிடலாம் சிட்டுக்குருவி லேகியம். எங்கன்னு காட்டுறேன் பாருங்க. உட்காந்து இருக்கிறதா? இந்த கோழியோட எனக்கு பெரிய தொல்லை. தலை எழுத்து. எனக்கு இந்த வீடியோ அழகாக நான் கேப்சர் பண்ணணும் இப்போ. ஓகே, ஐயோ இன்னைக்கு ஓடி போச்சு. நான் ரொம்ப பேட் லக்கியாக இருக்கேன். நான் எல்லாம் இந்த பரதேசி கோழியால் வந்தது. மக்களே, நானும் 2 நாளாக சிட்டுக்குருவி பிடிக்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் முடியலை. ஏன்னா தம்மா தூண்டு இருக்கா, பிடிச்சா எங்கேயா கை காலில் தான் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குல்ல. கபக்குன்னு பிடிச்சிருப்பேன் நான். ஆனால் இது வாயில் ஒரு பிளாஸ்டரியை போடாத நான் விட மாட்டேன். நான் வாழ்வாலும் கத்துது கடந்து நாய் மாரி. ஐயோடா, சத்தியமாக சொல்கிறேன், இந்த மழை காலம் வந்த பிறகு நான் வச்சுருந்த இந்த கார்டனே என்ன ஆச்சுன்னு தெரியலடா சாமி. மக்களே, இது மாதிரி நீங்களும் சிட்டுக்குருவி பிடிக்க போயிருக்கீங்களா? இல்லை குருவி, கோழி குஞ்சு, இல்லை கிளி, இல்லை நிறைய பேர் இந்த ஆற்று ஓரத்தில் போயிட்டு இந்த கொக்கு மடையெல்லாம் பிடிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கீர்த்தி சகா. ஐ லவ் யூ ஆல். ஹாப்பியாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியாக பழகுங்க. என்னத்தை வாரி கட்டிட்டு போகிறோம்? இங்கேருந்து மேலே போகும்போது ஒன்றுமே கிடையாது. உயிரை கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்மளுடைய சோல் மட்டும்தான் மேலே போகும், மற்ற எதுவுமே போகாது. இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கூடையும் என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரித்த முகமாக இருங்க. ஏன் நான் இதை திருப்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் முகத்தில் சிரிப்பே இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக இருங்க.